ஓய், இன்னைக்கு உன்னை நான் தொண்ட துண்டமாக்கல, நான் போட்டு தரையா இல்லனே. அவளை கொண்டு துண்டமாக்கு, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அவளுக்கு எத்தனை நாள் தான் நரக வேதனை அனுபவிக்க முடியும்? போட்டு தள்ளுன, வரட்டும் பாத்துக்கலாம். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி கிடையாது, சும்மா சொன்னாங்க. என்ன எத்தனை நாள் தான் நிம்மதியில பாலே சொல்றீங்க? இவளை வெட்டினா நஷ்டம் உனக்குதான். அவ வாழும்போது உன் வாழ்க்கை கெடுத்தா, செத்ததுக்கு அப்புறமும் உன் வாழ்க்கை கெட்டுதான் போவா. இருந்தும் கெடுத்தா செத்தும் கெட்டாங்க மாதிரி தான் ஆதிரா உனக்கு. நீ வாழும்போது அவ உன் வாழ்க்கை கெட்டுக்கிட்டு இருக்கா, நீ இப்ப அவளை வெட்டினாலும் உன் வாழ்க்கை நாசமா போயிடும். துஷ்டனை கண்டா தூர விலகணும். ஒருத்தங்க துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதோ, நியாயத்தை எதிர்பார்க்கறதோ, சண்டை போடுறதோ முட்டாள்தனம். தூரம் ஒதுங்கி போறதா புத்திசாலித்தனம். எதிராளி கூட சண்டை போடலாம், துரோகி கிட்ட என்னைக்கு சண்டை போடக்கூடாது. எதிரி என்னைக்கு நேருக்கு நேரா மோதுவான், நியாயத்துக்காக போராடுவான். ஆனா துரோகி அவன் காரியத்துல கரெக்டா இருப்பான். அப்படித்தான் இந்த ஆதிரா. அவளுக்கு தேவை இப்போ நீ. அதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவா. அமைதலா இரு. இல்ல பாட்டி, நான் இப்ப மனசார தெரிஞ்சு வந்திருக்கேன் பாட்டி. நானே உன்னை கண்டதுன்னு வைக்கிறேன், கோத்த கலப்பிடாத. ஒருத்தன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு திருந்திட்ட மண்ணாங்கட்டினக்கிட்டே. நீ திருந்தாலும் ஒண்ணு, திருந்தாலும் ஒண்ணு. அவன் வாழ்க்கை போனதுதான். இதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன்னு ஏதாவது வாயை தந்து பேசுன, வாயிலே போட்டுருவேன். நீ திருந்தி இனி யாருக்கு பிரயோஜனம்? ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு திருந்திட்டலாம். திருந்திட்டா போய் செத்து தொலைப்பா. பாட்டி, அன்னைக்கு பாட்டி எப்படி பேசுறதே? உன் தலையில நீ மண்ணலி போட்டது காணாதுனே. அவங்க வாழ்க்கைய சேர்த்து நாசமாக்கிட்ட. பொண்ணு தெரிய பழி வாங்கதான் நினைச்சு அவன் சம்பந்தப்பட்ட அத்தனர் வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிட்டேடி. அவங்க ஓடுறாங்க வாழ்க்கையின் கடைசி அத்து வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரு துணி இல்ல. அவமானம், நிந்த, கண்ணீர், கவலை, பிரிவு, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நான் திருந்திட்டேன்னு வந்து சொல்றேன். கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. நீ திருந்தினியே, அவங்க வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுக்க முடியும்? இழந்த அவங்க வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு. இத நீ கேட்ட பொறுத்தற. இவன் இளமை, அவன் எதிர்காலம் எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கிட்ட. இப்ப அவன் இழந்ததுல உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? இழந்தவன் இளமையை நீ திருப்பி கொடுக்க முடியுமா? தேன்மொழி வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு. அவன் பட்ட அவமானம் அத்தனை உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? பழைய தேன்மொழி உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த கை வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? டெல்லியில பொண்ணு தெரிய ஒரு பொண்ணு நேசிச்சாங்க, ஓடுற ட்ரெயில இந்த புள்ளைய தள்ளி விட்டவ 2 காலி நொடிச்சு இன்னைக்கு வீல் சேர்ல போற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியே. அந்த புள்ளை இழந்து அவ காலை திருப்பி கொடுக்க முடியுமால? அந்த புள்ள காலை 2 இழந்துட்டு வீல் சேர்ல போய்கிட்டு இருக்கா. போச்சுதே கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாம் போச்சுதே. திருந்துட்டேங்க கதை. உன் காலை வெட்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கே என்ன? தேன்மொழிக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. திருந்துட்டேன்னு சொன்னல, தேன்மொழிக்கு என்ன பதில் சொல்ல போற? பொண்ணு தெரிய தேன்மொழி சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லு. பாட்டி, உன்னால முடியாதுல்ல. பிறகு திருந்துட்டேன். எல்லாருக்கும் திருந்திட்டேங்கிற வார்த்தை ஈஸியா போச்சுல உங்களுக்கெல்லாம். திருந்திட்டேன் சென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதே. திருந்திட்டேன்னு என்ன தெரியுமா? நீ செஞ்ச தப்பு பூரா சரி செய்ய பார்க்கணும். அதுதான் உண்மையான திருந்துதலே. சரி, பொண்ணு திரைக்கும் தேன்மொழிக்கும் உன் தலைவில கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? சரி, அவங்க 2 நீ கல்யாணம் பண்ணியே வைக்க வேண்டாம். இவங்க 2 வாழ்க்கை நாசமனா போயிட்டு போட்டோம். அவங்க இனி காலத்துக்கு இப்படிதான் வாழ போறாங்க. அதை மாத்த முடியாது. டெல்லியில ஒன்னால காலை இழந்துச்சு அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உன் காலை கொடுக்க முடியுமா? ஒரே கல்ல 2 மாங்காய். பொண்ணு தெரிய விரும்பின கயலு, பொண்ணு தெரிய விரும்பின தேன்மொழி. இவங்க 2 வாழ்க்கை நாசம் ஒண்ணு முடிவு பண்ண. அதனால கயலை நீ தேர்ந்தெடுத்த. கயல் புருஷனை நீ தேர்ந்தெடுத்து அவனை தேன்மொழி பின்னாடி அலைய வச்ச. அவன் வெட்டுப்பட்டு போய் சேர்ந்துட்டான். கையில விதவி ஆக்குன. இப்ப அவளுக்கு நீ என்ன முடி செய்ய போற? சொல்லு. திருந்துட்டேன்னு சொன்னல, சொல்லு. இப்ப நீ கையிலுக்கு என்ன பண்ண போற? கையில கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு விதவியா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு மருமகளா வரட்டும். மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? பாட்டி, கேட்டுக்க. கேட்டுச்சா? இப்படி யாரையுமே வாழ விடாம பண்ணிட்டு திருந்திட்டேன். செருப்பால அடிப்பேன். போயிரு. பாட்டி, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் பாட்டி. ஆனா அதெல்லாம் இப்ப திருத்திக்க முடியாது. நடந்து முடிஞ்சது தானே. அதை இப்ப எதையுமே மாத்த முடியாத. அது எப்படி? போனது போட்டும், இனி எதையும் மாத்த முடியாது. ஆனா நான் திருந்திட்டேன். நீ திருந்திட்டேங்கனால இனி உன் வாழ்க்கை மாறணும். நீ பொண்ணுத்தர கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சரி, நீ பொண்ணுத்தர கூட சேர்ந்து வாழ. இல்லையா? இவ்வளோ தப்பு பண்ண நீ திருந்தி பொண்ணுத்தர கூட சந்தோஷமா வாழ்ந்துருவ. உன்னால பாதிக்கப்பட்டவங்க, அதாவது திருந்தின நீ நல்லா இருக்கணும். உன்னால சீரழிக்கப்பட்டவங்க முடிஞ்சுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வாழ்க்கை போனது. அதனால அவங்க விதி அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க வாழணும். அப்படிதானே? அதாவது தப்பு செஞ்சு திருந்தின நீ வாழணும். உன்னால பாதிக்கப்பட்டவங்க விதின்னு சாகணும். அப்படிதானே? பாட்டி, நான் என்ன பாட்டி பண்ண முடியும்? சே, இதுக்கு பேரு திருந்தது இல்லடி, சுயநலம்.
இதுக்கு மேல ஒண்ணுமே நம்மளால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல சொல்ற வார்த்தை தான் திருந்திட்டேன். திருந்திட்டேன். முடியாதவன் சொல்லக்கூடிய வார்த்தை. பொண்ணுற, நீ உனக்கான வாழ்க்கைய வாழலாம். இங்க யாரும் உன் வாழ்க்கைக்கு தடை போட முடியாது. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை செய். பாட்டி, என் வாழ்க்கை பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. இந்த கேடு கட்டவளை இங்க அடிச்சு துரத்துங்க. பாட்டி, பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பாட்டி, அவளை அடிச்சு கொல்லுனே. சரி, இந்த கேடு கட்டவளை கொண்டுட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா? நான் வாழணும். எனக்கு பிடிச்சவ கூட நான் வாழணும். எனக்காகவே ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. எனக்காகவே வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கா. அவளுக்காக நான் வாழணும். எனக்காக நான் எல்லாத்தையும் மாத்திட்டு வருவேன்னு எங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் மாத்திட்டு நான் போறேன்டா. இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டே நான் போறேன். அவளை என் பொண்ணாட்டி நான் இங்க கூட்டிட்டு வரும்போது இந்த இடைஞ்சல் எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு தர பொண்ணாட்டியாவே நான் அவளை கூட்டிட்டு வரேன். இன்னும் 5 மாசம் தானே. ஆடு, எவ்வளவு தூரம் ஆடுதுமா ஆடு. சத்தியமா சொல்றேன்டி, 5 மாசம் முடிவுல உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன்டி. மாமா ப்ளீஸ் மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்பதா மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. போயிரு போயிரு. சனிய 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 போ மோனகட்டு சனிய. அவன் தான் உங்களை கண்டு துண்டமாக்க மாட்டான். நான் உங்களை கண்டு துண்டமாக்குறேன்டி. என்னக்கா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நல்லவங்க. நம்ம தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சோம். யாருமே நம்மளை ஏத்துக்கவே இல்லையே. ஏத்துக்கிற வரைக்கும் போராடுவோம். கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. பொண்ணுத்தர இல்லாம என்னால வாழ முடியாது. அவருக்கு நான் வாரிசு பெத்து கொடுக்கணும். எங்க அவதான் நம்மள கண்ணிலே காண விட மாட்டுக்கார. கண்ணிலே காணவில்லை, இதை நீ வாரிசு வேற பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுற. இல்ல, பொண்ணுத்திரைக்கு வாரிசுனா அதை நான் பெத்து கொடுக்கறதா தான் இருக்கணும். என்ன கும்பிட்டு வந்தேன். அண்ணா, என்ன என்னாச்சு? தெரியல. ஏன் நம்ம வந்துட்டு வருது? என்னாச்சு? என்ன ஏதாவது ஒரு மாதிரி பண்ணானே? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாண்ணே? ஏதாவது பண்ணானே? எனக்கு எனக்கு தேவையான ரொம்ப மாதிரி வருதுடா. சரிண்ணா, போய் பார்த்துட்டு வாங்க. இல்லடா, எனக்கு யாரோ அப்பால கூப்பிட்ட மாதிரி இருந்துடா. என்ன சொன்ன? நான் உயிருக்குயிர் ஆசைப்பட்டது. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது. அம்மா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது. புள்ள ரோத்த அப்பா போறப்பாருன்னு சொன்னது எல்லாம் கண்முன்னாடி வந்துட்டு போதா? என் புள்ள கூப்பிட்ட மாதிரி இருந்துடா. அப்பாவே மறுபடியும் பிறந்த மாதிரி இருந்ததானே? ஆமாடா, அப்பாவே மறுபடியும் வந்த மாதிரி. ஆமாடா, அப்படின்னா அப்பா வந்துட்டாரு. அப்பா போறக்க போறாரு. உனக்கு அப்படி தோணுச்சா? ஆமாடா, அப்பா வந்த மாதிரி எனக்கு தோணுச்சுடா. அப்பா நான் மறுபடியும் வந்துட்டேன் சொன்ன மாதிரி இருந்தடா. என் அப்பா வர போறாரு. என் அப்பாவை நான் பார்க்க போறேன். என் அண்ணன் ரூபத்துல என் அண்ணன் புள்ள. என் அப்பா மறுபடியும் வர போறாரு. அந்த புள்ளைய பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அண்ணா, நீ வேணா தேமொழி வரட்டு பார்த்துட்டு வையன். இந்த சனியா வந்து நிக்காத. வேண்டாண்டா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டே நான் போய் கூப்பிட போறேன். அண்ணன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? புள்ள வந்துட்டான்னு நான் எப்படி சொல்ல போறேன்? அப்பா மறுபடியும் பிறந்துட்டாரு நான் எப்படி சொல்ல போறேன்? என் அப்பா வந்துட்டாரு. என் அப்பா வந்துட்டாரு.
என் அப்பா என்ன பார்க்க போறேன். என் அப்பா என் கூட இருக்க போறாரு. என் அப்பா இனி ஆயுசுக்கு என் கூட இருப்பாரு. அண்ணா, என்னோட போய் பார்த்துட்டு வா என்ன. இல்லடா, வேண்டாம், இருக்கட்டும். இல்ல, நான் அதை பார்க்க போறேன். அண்ணா, எனக்கு இன்னைக்கு டூட்டிக்கு லீவு. ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், நான் பார்த்துட்டு வரேன். ஆனந்தி கட்ட சொல்லிடு. ஏண்டா, நீ சொல்லிட்டு போண்டியதுன்னு. ஃப்ரெண்டை பார்க்க போறனாலே விட மாட்டா. நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். தண்ணிக்கு நீ அடிச்சிடாத. இல்லைண்ணா, அதெல்லாம் தொட மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். துணைக்கு என்ன டண்டில் மாப்பிள்ளைனா கூட்டு போயேன். என்ன ஜெயராஜனை பொண்டாட்டி பார்க்க போயிருக்காங்க. நான் போயிட்டு வந்ததுண்ணே. பார்த்து போ. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாடா. அப்பா என்ன பார்க்க போறேன். நான் போயிட்டு வரேன். ஞாபகமா இருக்குடி, ஞாபகமாவே இருக்குடி. உன்னை அனாதையா விட்டுட்டு வந்துட்டு தோணுதுடி. மனசெல்லாம் வலிக்குடி. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை மறுபடி கூட்டு வந்து ஊரதையும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஜாம் ஜாம் நம்ம கல்யாணம் நடக்கும். மண்டபத்துல வச்சு நடக்கும். போதுமா? பாரு, நம்ம கல்யாணத்தை இவ்வளவு கிராண்டா வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆசைப்பட்டதுக்கும் மேல நம்ம கல்யாணம் நடக்கும். ஊரறிய நடக்கும். அன்னையில இருந்து எல்லாரும் பொண்ணுத்திர பொண்டாட்டின்னு உன்னை கூப்பிடுவாங்க. இந்த பொண்ணுத்திர பொண்டாட்டி தான் தேய்மொழின்னு ஊரே சொல்லும். அப்படி ஒரு நிலைமையில தான் இனி நான் உன் கையை பிடிப்பேன். இதுதான் இந்த ரூமுக்குள்ள நீ வந்தது கடைசியா இருக்கணும். இது புனிதமான ரூம். வெளியில போ. புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இது என் மனைவிக்காக நான் வாங்கி வச்சிருக்க ரூம். வெளியில போ. வா. இந்த ரூமுக்கு நான் அடிக்கிறது கூட பாவம். அவ இருக்கா, அவ நினைவுகள் இருக்குது. வெளியில போ. அப்ப நான் இங்க இருந்திருக்கேனே. இருக்கல, பழி வாங்கிட்டு இருந்திருக்க. நீ பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தின ஆள நான் வித்த. இப்ப மறுபடியும் இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன் என் மனைவிக்காக. இந்த வீட்டை விற்கும் போதே உன்னை சார்ந்த அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். போ. மாமா ப்ளீஸ் மாமா, சத்தியமா சொல்றேன் மாமா, பண்ணதுல தப்புதான் மாமா. ஆனா இப்ப நான் என்ன தண்டனை அனுபவிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால முடியல மாமா. போனா நல்லது, சத்தியமா சொல்றேன். அங்க அவ இருக்கா, அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு நான் தொட்டா கூட அவ மனசு வலிக்கும். போனே மாமா ப்ளீஸ். இந்த ரூமுக்குள்ள வந்து இதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ள ஒண்ணு பார்த்த அழகுடா. அழகு, என் ரூம கொஞ்சம் டெட்டால் போட்டு கழுவுமா. சரி மாமா. வெளிய போ. இவனை பார்த்தாலே உனக்கு என்னாச்சுது? தேன்மொழி, நான் ஒன்னதான் கேட்டேன்.
பரிசு. நான் இத ஒரு நாளும் சாபமா நினைக்க போறது இல்ல, கஷ்டமாவும் நினைக்க போறது இல்ல. வரோம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நான் இத சந்தோஷமா வரவேற்க போறேன். எனக்கு பிடிச்சவரோட வாரிசு என் வயித்துல, அவர் புள்ளைய நான் வளர்ப்பேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன, எனக்கு யார பத்தி கவலை இல்ல. நான் வளர்ப்பேன். தெய்வம் எனக்கு கொடுத்த பரிசு, நான் வளர்த்துட்டு போறேன். ஒரு உலகம் என்ன முத்திரை கொடுக்கும் தெரியுமா உனக்கு? ஏன் இப்ப மட்டும் எனக்கு என்ன நல்ல முத்திரையா கொடுத்து வச்சிருக்காங்க. எந்த தப்புமே பண்ணல, ஆனா எல்லா முத்திரையும் தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்களே. இதுக்கப்புறம் நான் வாங்குறதுக்கு எந்த பட்டமும் இல்ல. அதோட சேர்த்து இதையும் கொடுத்துட்டு போறாங்க, வாங்கிட்டு போறேன். ஆனா அவரோட குழந்தை என் வயித்துல இருக்கே, அது போதும். அவர் கூட வாழ்ற பாக்கியம் தாண்டி எனக்கு கிடைக்கல, ஆனா அவர் புள்ளைய வயிற்று வாங்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அவருக்கே தெரியாம. நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உடனே போய் சொல்லுடி, அவர்கிட்ட போய் சொல்லு. என்ன சனி, அவரே அங்க சமாளிக்க முடியாம இருக்காரு. இப்ப நான் போய் உங்க புள்ளை என் வயிற்று இருக்குன்னு சொன்னா அவர் நிலைமை என்னத்துக்காகும்? வேண்டாம், இந்த புள்ளைய சேர்த்து எல்லாரும் கரைப்படுத்திடுவாங்க. இந்த குழந்தைய நான் கண்காணாத இடத்துல கொண்டு போய் சந்தோஷமா வளர்க்க போறேன். கரைப்படாம வளர்க்க போறேன்டி. தூரமா போறேன். அவர் புள்ளைய நல்லபடியா வளர்க்க போறேன். நல்லா அழக்குவேன், நல்ல பண்புலவனா அவரே மாதிரி வளர்ப்பேன். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, அவருக்கு புள்ள பிறந்தா அவங்க அப்பா மறுபடியும் வந்து பிறக்கிறதுக்கு சமமா. அவங்க அப்பாவே வந்து பிறக்க போறாரு, அது போதும் எனக்கு. அப்புறம் நான் வெளியில போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நீ இங்கே வேலை பாரு. நான் உனக்கு தேவையானதை மாசம் மாசம் அனுப்புறேன். உனக்கு இங்க பாதுகாப்புக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நான் போயிட்டு அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உன்னை நான் கூப்பிட்டு போறேன். பாஸ்போர்ட் விசாலாம் உனக்கு எடுக்கணும். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போறேன். நீ அது வரைக்கும் இங்க பாதுகாப்பா இரு. வெளிநாட்டுக்கு போறியா? ஆமா, இங்க தானே வேலை பார்க்க கூடாதே. மருத்துவரா, நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாமே, அங்க எந்த தடையுமே இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் வெளிநாட்டுக்கு கிளம்புக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். நான் உன்னை அதுக்கப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க போற? விக்கி, வா விக்கி. ஐயோ, கேட்டுப்பானா? இல்ல, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டோமா, மனசு கேட்கல. அதான் ஆனந்தி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா, அதான் பார்க்க வந்தேன். நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். என் அப்பா வயிற்றுல இருக்காரு. உன்னை எங்க கூட வச்சு மகாராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசை. இந்த பழங்களே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஏன் விக்கி வாங்கிட்டு வந்தா ஏன் வந்திருக்கேன்னு கேக்குறேன். இல்ல, பழங்களே ட்ரெஸ் எல்லாம் ஏன்? தோணுச்சு, ஆனந்தி தான் இதெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு. ஆனந்தி தான் தச்சு தந்தா. வீட்டுக்கு போறதுக்கு நைட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அப்படியா? உள்ள வாங்க. நான் இவரை பார்த்ததே இல்லையே. யாரு? அவருக்கு தம்பி. சரியா ஞாபகம் இல்ல. நீ அவ்வளோ பார்த்திருக்க மாட்டேன். ஆனந்தி இருக்கல, அவ மாப்பிள்ள. அப்படியா? சரி சரி சரி, உள்ள வா விக்கி. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த பழங்கள் எல்லாம் வாங்கிக்க. நல்லா இருக்கல? உடம்புக்குலாம் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கேன். வேலைக்கு எங்கேயும் போறியா? இல்ல இல்ல, இங்கதான். நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்க. நான் அதை எப்படி தடுக்கான்னு தெரியல. எனக்கு ஒரு டியூட்டி இங்க கிடைச்சாலும் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படி? கிடைக்கணும்ல, கிடைச்சாதானே ஒண்ணு பாதுகாக்க முடியும். இல்ல, சொல்லியிருக்காங்க இங்கதான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா இங்கதான் டியூட்டிக்கு வருவேன். உன் ஹாஸ்பிட்டல் தானே நீ வேலை பார்ப்ப? ஆமா, இங்கதான் போட்டிருக்காங்க. போட வச்சவன் அப்ப இந்த மண்ணில பிறக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு நான் கொடுப்பேன். என் அண்ணன் பிள்ளைய நான் கையில வாங்குவேன். இது நம்ம சமுத்திரக்கா மர்மவை மாதிரி இருக்குது. இது நம்ம சமுத்திரக்கா மர்மவை தானே? இந்த போலீஸா இருக்க நவீன் தானே? அவ ஆனந்தி புருஷன் தானே? அது இருக்கட்டும், உன் மருமவே அங்க ஊட்டில நின்னுட்டு இருந்தாவ. அவன் ஊட்டி விஷயமா போயிருப்பானா இருக்கும். இல்லையே, அந்த டாக்டர் மா தேன்மொழி அவ வீட்டுல இருந்தாரு. என்ன சொல்லுத? ஆமா, அந்த தேன்மொழி வீட்டுல உன் மருமவே இருக்காரு. என் மவ வந்திருந்தாளா? அவ இருந்தா நான் எதுக்கு வாங்கிட்டு சொல்ல வரேன். உன் மருமவனும் அந்த தேன்மொழியும் தான் இருந்தாவ. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாவல. அதுவும் பக்கத்துல பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தாவ. உன் மருமவே கை நிறைய பொருளாலாம் வாங்கிட்டு வந்து தட்டினா. அது மட்டும் இல்ல, அங்கதானே வேலைக்கு போறானா? ஓ, அப்படியா? என் மவளுக்கு வச்சிருக்கேன். உன் புருஷனுங்க எதுக்கு திடீர்னு அவில வந்து கட்டிக்கிட்டு இருக்க?
சொல்லு உன் புருஷனாங்க அவ ஃப்ரெண்ட பார்க்கணும் போயிருக்காவ. ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருக்காவ. அவங்க அண்ணன் சொன்னாங்க. இப்போ என்ன உன் புருஷன் ஒப்பட்டி வீட்டுக்கு போயிருக்காண்டி. இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா கூட பார்க்க மாட்டேன். ஒழுங்கு வந்தடி பார்த்து போயிரு. நான் ஒன்னும் போய் சொல்லல. உன் புருஷன் ஊட்டில நிக்கான். வேணா போனை போட்டு விசாரிச்சு பாரு. நான் எதுக்கு விசாரிக்கணும்? அப்படியே ஊட்டிக்கு போயிருந்தாதான் என்ன ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாங்க. நீ சொன்னா என் புருஷன் கிட்ட போனை போட்டு சந்தேகப்பட்டு கேட்க முடியாது. இன்னொரு வாட்டி என் புருஷன் வப்பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பேக்கான்னு ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவரை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு வருகதையே இல்ல. கூமட்ட இன்னும் மாடி இந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்க. தேமடி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காண்டி. கொல்ல போட்டுருவேன். தொலைச்சு அம்மா காரின்னு பார்க்க மாட்டேன். போதும் அந்த பொண்ணு மேல சேர்த்த வாரி பூசுறதெல்லாம் போதும். இது எத்தனை பேர் தான் வருவீங்க அந்த பொண்ணு மேல சேர்த்த வரதுக்கு? ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துட்டா போதும். ஒண்ணு பழிய போடுறதுக்கு வந்துருவாங்க. நீ பார்த்தா என் புருஷால வச்சுக்கிட்டு இருக்கானே. அவா பொண்ணு திரைக்கு தம்பியா தான் பாப்பா. எனக்கு தெரியும். என்னைக்குமே தேன்மொழி அவங்க அப்பாவை சுமக்கிற தாயா தான் அவளை பாப்பாரு. என்னடி உழைக்கிட்டு இருக்க? ஆமா, பொண்ணு திரைக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அவங்க அப்பா திரும்ப வந்து பறக்கிற மாதிரி. அதனால தேன்மொழி என்னைக்குமே அவர் அப்படித்தான் பாப்பாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அப்படியே பார்க்க போயிருந்தாலும் உனக்கு என்னன்னு கேக்குறேன். அது நானாச்சு என் புருஷனாச்சு. நீ ஒண்ணு குறுக்க வந்து விழ வேண்டாம் போ. அங்க ஒருத்தி உன் வாழ்க்கை தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்பவும் அந்த களவாணி பையல நம்பிக்கிட்டு இருக்க. என் புருஷனை பத்தி களவாணி பையன் அந்த பையன் ஏதாவது சொன்ன அது நானாச்சு என் புருஷனும் பேசி முடிச்சுக்கிடும். மூணாவது மனுஷன் நீ ஒண்ணு வந்து தலையிடணும் அவசியம் இல்ல. என் புருஷன் எப்படி இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியும். என் புருஷன் எனக்கு உண்மையா தான் இருப்பாரு. அப்படியே அவர் வழி தவறி போனாலும் மனுஷன் தானே. அவர் ஒண்ணு கடவுள் இல்லையே வழி தவறாம இருக்கிறதுக்கு. அப்படியே வழி தவறாலும் என் புருஷனை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு வந்து தலையிட வேண்டாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி. சத்தியமா சொல்றேன். அவன் ஒரு பெரிய வேலையோட வீட்டுக்கு வந்து நிப்பா. அன்னைக்கு தெரியும் உனக்கு அம்மாவோட அருமை. பெத்தா இன்னைக்கு அவன் புள்ள நல்லா இருக்கும்னு நினைப்பா. அப்படிதான் நான் பதறிட்டு வந்து உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னையே ஏசுற. நீ நல்லா சரிக்கு வந்திருந்தா பரவாயில்ல. நீ குடும்பத்தை கெடுக்கல வந்திருக்க. என் புருஷனை பத்தி இதுதான் தப்பு தப்பா பேசுன பாருடி. சத்தியமா சொல்றேன். அவன் ஒரு பெரிய வேலையோட வீட்டுக்கு வருவான். வந்துட்டாங்க என் புருஷனை குறை சொல்றதுக்கு. பொம்பளை பாரு. தெய்வமே, காலகாலமா இவ கையிலே என்ன பிடிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டுலாம் என்ன? ஊரானு கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க. இது ஊரானு கேக்க. ஊர்ல நான் மட்டும் காலி பண்ணிட்டா போற. திருவிழா திருவிழா மாதிரியா இருக்குது. எந்த தெரியாதது யாரையா படிக்கான்னு பாரு. நானா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே. சின்ன பிள்ளையா இருக்கும்போதா? அப்ப இப்ப நீ கிளவியாட்டி? அது ஒன்ஸ் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதே திருவிழானா அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க கிளவி பழக்கம் விடுவா. அதை கேட்டுக்கிட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கியாங்க. கிளவி கிளவி. சரிடி என்னையா மட்டும் குத்தி கேட்டு வச்சிருக்க? என்ன இப்ப மாதிரி ரிலீஸ் பண்ணி விட. காரியா ஹாஸ்டல்ல தான் என்ன குத்தி கேட்டு வச்சிருக்க. இங்க என்ன விடுவிச்சு விட வேண்டியதானே? விட முடியாது. இங்க பாரு, உங்க அம்மைக்கு வேணா நீ ஒத்த பிள்ளையா இருக்கலாம். அதுக்காக நீ குரங்கு சேட்டை பண்ணலாம். அது என்கிட்ட நடக்காது சொல்லிவிட்டேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி நீ செத்து போனா கூட உன் கல்லறையில வந்து தோண்டி உட்காந்துட்டு என் சோக கதை சொந்த கதை எல்லா கதையும் உங்ககிட்ட நம்பி நான் சொல்லுவேன். போற போக்க பார்த்தா நீ படுத்துற பாட்டுக்கு நான் உனக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன் போலுக்கு. ஆனா அங்கேயே நிம்மதியா இருக்கணும் மண்ட போலுக்கு. ஏன் இன்போதுன்மோ சுக துக்கம் நான் எழுதிட்டு யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்? எனக்கு இருக்கிற நம்பிக்கையான ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா அந்த இழிச்சி அந்த ஃப்ரெண்டு ஒத்தியா நீ மட்டும் தான் மட்டி. அதான் இழிச்ச வயின்னு வந்துச்சுல சொல்ல வேண்டியதானே. சேச்சா அப்படி சொல்ல முடியுமா? ஏன் இன்போதுன்மோ சுக துக்கம் எல்லாத்தையுமே கல்லறை தோண்டி அது ஓங்கிட்டு தான் மட்டும் சொல்லுவேன். போனத்து கூட உட்கார்ந்து ஓங்கிட்டு பழக்க விட்டாலும் விடுவனே தவிர கடுகளவும் என் ரகசியம் வெளியில பரவாது. செத்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய தெரியல. உன்னை விடுவிக்க மாட்டேன்னு தெரியல. மூடிக்கிட்டு வாட்டி. எடி தலால பேர் ஆட்டாடுவோமா? ஆடுவோம் ஆடுவோம். எடி நீ எவ்வளவு கொண்டு வந்திருக்க? 100 ரூபா. அத்தி என்னோட 5 ரூபா அதிகமா வச்சிருக்கேடி. நீ 95 ரூபா கொண்டு வந்திருக்க. 90 ரூபா. அப்ப 5 ரூபா கம்மின்னு சொன்ன. நீ எனக்கு 5 ரூபா பாக்கி தர வேண்டியிருக்குல்ல. போதவத்தி நீ எனக்கு 5 ரூபா தர வேண்டியிருக்கல. அத கணக்கு போட்டேன். அத 95 ரூபான்னு சொன்னேன். கெட்டு போட்டவளே. விட விட ஃப்ரெண்டுக்குள்ள சாபம் விடுறதும் கட்டி அணைக்கிறது முத்தம் கொடுக்கறது எல்லாம் சகஜம் தானே. வா 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 வா. திருவிழா பார்க்கறதுக்கு இந்த வழியா போய் தான் ஆகணும். இங்க இருந்து உள்ள போறதுக்கு 2 கிலோமீட்டர். உள்ள ஒரு ஈ காக்கா கூட நடமாட்டம் கிடையாது. அவ உள்ள போன 10 நிமிஷம் அவளை தூக்கிறேன். இங்க இருந்து ஒரு காரு பஸ் எதுவும் உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். உள்ள பொண்ணு நடுக்காட்டுல வச்சு தூக்கு. அந்த பதியா போனா அங்க ஜீப் ரெடியா நிக்கிறேன். அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிரு. இடையில யார் வந்தாலும் பரவாயில்ல தூக்கிறேன். ஓகே பாஸ். சரியா இங்க இருந்து தாண்டு 10 நிமிஷம் தூக்கிறேன். நான் சொன்ன தேர்த்து 5 நிமிஷம் கூட தாண்ட கூடாது. ஏன்னா அதுக்குள்ள ஊர் நெருங்கிரும். அந்த பொண்ணு கத்துனா ஊர்ல அத்தனை பேர் வந்துருவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்ற டைத்துல கரெக்டா அந்த பொண்ணை தூக்கு.
அதாவது ஊருக்கும் இந்த இடத்துக்கும் நடுசுல சென்டர்ல ஜீப் நிக்கும், அதுதான் அடையாளம். அதை பார்த்து டக்குன்னு தூக்கிறேன். கத்துனாலும் கேட்காது, இந்த சைடும் கேட்காது, அந்த சைடும் கேட்காது. சரியான இடம், நான் குறிச்ச இடம் சரியான இடம். நான் சொன்ன இடத்துல சரியா தூக்கிறேன். அவ எனக்கு வேணும், புரியுதா? புரியுது பாஸ். டக்குன்னு தூக்கு. இன்னும் ஊருக்குள்ள 2 கிலோமீட்டர் போகணும். ஒழுங்கா நடந்து வா. ஐஸ் வாங்கி தின்னுட்டே போக மாட்டே. ஐஸ் எப்பா பாரு ஐஸ் 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 யா உசுரு. என்கிட்ட இருக்க 95 ரூபாய் ஆட்டை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஆட்டை போடு. ஆனா இவ கொடுத்த 5 ரூபாய் மட்டும் கணக்கு வச்சு வாங்கிடுவா. நமக்குள்ள குடுக்கல் வாங்கலாம் கணக்கு பார்க்க கூடாது. இப்ப 5 ரூபாய் கேட்டிய நான் பார்க்கலாம், நீ தான் பார்க்க கூடாது. ஒண்ணே இந்த சாணி கணக்குக்கு எரிஞ்சிரும் பாத்துக்க. இல்லடி சொன்னேன். டேய், எப்படியாவது நீ அவளை தூக்குற. பொண்ணு பார்க்க வந்தீங்களா? பொண்ணு தூக்க வந்தீங்களா? 2 ஒண்ணு தான் தேவைப்பட்ட தூக்க வேண்டியதானே. ஏய், அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டாளா? ஆமா, சீராச்சி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு பொழுது. இவதான் எனக்கு கல்யாணமே வேண்டாம், பொண்ணே வேண்டாம்னு சொன்னவரு. ரொம்ப ஓட்டுதான் பாரு. விடுங்கத்தா, அவன் அப்படித்தான். எங்கடா வந்துகிட்டு இருக்கா? லா 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 அப்படின்னு பாட்டு பிடிச்சிக்கிட்டே அந்த பொண்ணு வருது. ஆமாமா, அது அவ ஃபேவரட் பாட்டு. தனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இவன் ரொம்ப சிரிக்காம பாத்துக்க. அவன் கிடக்கட்டுதான், அவன் அப்படித்தான். அத்தான் அத்தான், என்னடா? இல்ல, காதலிக்கவே மாட்டேன்னு சொன்னீட, அதான் நீ மட்டும் என்ன ஓட்டுத. இல்ல, மரப்பெண்ணெல்லாம் பாப்பான்னு சொன்ன அத்து பிடிக்கிட்டு ஓடிந்துட்டீல, அதான். அவன் நிம்மதியெல்லாம் ஊர் சுத்தி இருக்காவ. சத்தியமா நிம்மதியா தான் இருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே நிம்மதியா என்ன விட்டு போச்சுது. சொல்லாம இருந்தா நான் பாட்டுக்கு ஆஞ்சிருப்பேன்டா. அத்தான் அப்பெல்லாம் விட முடியாது. தாடி கட்டுற வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி தான், பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். டேய், ஏன்டா பயம் காட்டுறீங்க? பயம் காட்டுறாங்க, உண்மை சொல்லி கட்டிருக்கான். பொண்ணுக்குள்ள இப்ப ரொம்ப டிமாண்டு. பொண்ணு வச்சிருக்கான், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆக போறானா, உங்களுக்கு தெரியாது? என்னடா சொல்ற? ஆமாத்தான், பொண்ணுலாம் ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சுதான். இனி பொண்ணை பெற்று வச்சிருக்கவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆக போறாங்களாம், சர்வே சொல்லுது. ஆமாண்ணே, இங்க பாருங்க, அவன் போட்டி போட்டு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு சுத்திட்டு இருக்கான். நீங்க அழகான புள்ள கிடைச்சிருக்குது விட்டுட்டு அவாட்டு வீட்டு பிந்தாச உட்காந்துருக்கீங்க. அதான் அவளை நான் காதலிக்கிறேன்னு, அவன் என்ன காதலிக்கிறாள்? இதுக்கு மேல என்னடா வேணும்? என்னமோ அந்த பொண்ணு சொந்தமான மாதிரி ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க. இன்னும் ஆழமா லவ் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு நிறைய சேவைகள்லாம் செய்ய வேண்டி இருக்குது. சேவை செய்யணுமா? டேய், பொண்ணு அதுல என்ன முடியாது. அத்தான் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சேவை என்னடா? அது வேற ஒண்ணு இல்லனே, அந்த புள்ள போற இடத்துக்குலாம் போகணும். அந்த பிள்ளைக்கு கிளிப்பு சாக்கெட்டு பிஸ்கட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பர்ச்சேஸ் அங்க இங்கேயும் போக வேண்டியது இருக்கும். அந்த பிள்ளை எவனாவது பாத்திரக்கூடாது. அப்படி மீறி எவனாவது பார்த்தோம்னா அவனை விரட்டிட்டு அலையணும். அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போடணும், அண்ணன் தம்பி கூட சண்டை போடணும். அவங்க நம்மளை வெட்ட வருவானுங்க, நாம அவனை வெட்ட போகணும். இப்படி ஏகப்பட்ட பொசிஷன் இருக்குண்ணே. முடியலடா. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, வயசாயிட்டு இந்த பிள்ளை உங்களுக்கு கிட்டாம போயிடும். ஆமாண்ணே, தடகாத்தமா நிக்கணும். ஏன்டா? நான் தடகாத்தமா தானே இருக்கேன். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. இதுக்கே இப்படின்னா இன்னும் ஏகப்பட்டது இருக்குதே. வேற என்னடா? அதை இப்ப ஏகப்பட்ட சோசியல் மீடியா வந்து எல்லாத்துலயும் அந்த பிள்ளை இருக்கும். அவன் எப்பமா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறான்னு அலைவானுங்க. அதெல்லாம் நீங்க தான் கண்காணிக்கணும். நான் ஏன்டா கண்காணிக்கணும்? அதான் கண்காணிக்கிறேன்டா, கண்காணிக்கிறேன். அப்ப இதையே நான் பொழப்பா வச்ச, ஏன் பொழப்ப நான் எப்படா பாப்பேன்? அது தாலி கட்டுற வரைக்கும் தானே. அப்புறம் என்ன, நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லா அவங்க கைக்கு போயிடும். அப்புறம் அவங்க நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு பேர் லவாடா. ஓட விட்டு அடிச்சிருவேன். நம்பிக்கை வேணும்டா. அது எங்க இருக்குது? அதானே நீங்க சேர்த்து வைக்க வரல, பிரிச்சோட வந்துட்டீங்க. ஓடிங்க சொல்லிட்டேன். வந்துட்டாடா. அப்படியா? ஆமாடா. குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன். ஓகே அண்ணி. அண்ணியா? இது எங்க அத்தா, அதான் அந்த முறையில சொன்னேன். கொசரு நல்லாவே இருக்குது. அவள் எங்க வந்துகிட்டு இருந்தா ஆளை காணோம். ஐஸ் வாங்க போயிருக்கா. ஐஸ் வாங்க போயிருக்காளா? சரி சரி. சரி, ஐஸ் வாங்கி கொடுக்காது ஓட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். உரிவலை பாரு, இன்னும் 2 வாங்கிருக்க, இன்னும் 2 வாங்க வேண்டியது தானே. இதுக்கு மேல ஐஸ் கார்டு தர மாட்டாரா? அது வேற ஒண்ணு இல்ல, ஐஸ் கார்டு ஐஸ் தீர்ந்து போச்சு. எல்லாத்தையும் இவளே வாங்கிட்டா. உங்களுக்கு என்ன? யார்ட சொன்னா இத ஊர்ல மட்டும் பையன் பின்னாடி சுத்துவா, நீ இதை பாதுகாப்பு கொடுக்கணும்னு இவ ஐஸ் வாங்கி தின்னுட்டு வராடா. இல்லதான், நாங்க பார்க்க போனது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அதான் அந்த நினைப்புல சொல்லிட்டோம். நான் பாட்டுக்கு தண்டை யோகாடி பாத்துக்கிட்டு இருந்தேன்.
மொல்லமா இங்க யாரும் புடிங்கிற மாட்டாங்க. மெதுவாவே ஐஸ் சாப்பிடலாம். உங்களுக்கு வேணுமா? வேண்டாம் நீங்க திங்கணும். வேண்டாண்டி. இல்ல, இந்த மஞ்சள் கலர் உங்களுக்கு, இந்த பச்சை கலர் எனக்கு. இல்லதா, சும்மா சிரிச்சோம். ஆமா, மஞ்சள் கலர் உங்களுக்கு, பச்சை கலர் அவங்களுக்கு. ஜெயராஜி ஐஸ் வாங்கி சாப்பிடல. இப்ப நீங்க மூணு பேரும் ஓடல, கொன்னே போட்டு போங்கடா. இதத்தா வச்சுட்டு நாங்க இருந்து பார்த்துட்டே போறோம். என்னடி? இன்னங்க ஐஸ். வேண்டாம். நீங்க சாப்பிடணும். வேண்டாம். நீங்க இப்ப சாப்பிடலன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வருமா? ஆமா. ஐ, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இங்க பெரிய பெரிய விஐபிக்கள் என்ன பயங்காட்டி விட்டுட்டானுங்க. அப்படி ஆயிரும் இப்படி ஆயிடும்னு அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் ஒர்த்து இல்ல. என்ன நினைச்சு வந்தீங்க? என்னவோ நினைச்சு வந்துட்டேன். விடு. கோமா இருக்கீங்களோ? இல்ல. சரி, அப்ப என்ன தூக்குங்க. தூக்குங்கன்னா அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் போதுக்கு. ஜெயராஜே, அது இல்லையா? அவ்வளோ தூரத்துல வந்திருக்கேன். இன்னும் 2 கிலோமீட்டர் வரை போகணும். அதான் உன்னால நடக்க முடியாதுல்ல. ஒரு வீட்டுல இருக்க வேண்டியது என்ன? இப்ப நான் தெருல எப்படி பாக்குறது? அது ஐயோ, இவனுக்கு வேற அடிக்கிறானுங்கள. தூக்கத்தாலும் விட மாட்டா. கழுத்தை பிடிச்சு தொங்கிடுவாள. நீ வீட்டுக்கு போய. கால் வலிக்கு தூக்குங்க. இவரு ஏகப்பட்ட நேரம் தூக்கி இருக்காருடா. அதான் அந்த பொண்ணு தூக்க சொல்லுது. தூக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குள்ள தான் பாரு. என்ன தூக்கிட வேண்டியதானே? ஐயோ, ஒற்றாடுங்களே. வீட்டுல போய் அக்கம்மா கிட்ட வேற சொல்லுவானுங்களே. குடும்பமே சேர்ந்து சிரிக்குமா. இப்ப என்ன பண்ண? பாத்து பாத்து. என்ன நேத்தே பார்க்க வருவீங்க நினைச்சா இன்னைக்கு வந்திருக்கீங்க. அது ஹாஸ்டலுக்கு வருவேன் நினைச்சேன். வருவீங்க, போங்க. என்னடி வெயிட் போட்ட மாதிரி இருக்க? ஓஹோ, அத்தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம நிக்கணுமா? சரி, நம்ம கிளம்புவோம். ஜெயராஜி, நாங்க அங்க வெளியே வெயிட் பண்றோம். பேசிட்டு வாங்க. இப்போதைக்கு அண்ணனுக்கு காது கேட்காது. நம்ம கிளம்புவோம். என்னடி அண்ணன் தம்பி நின்றுட்டு இருக்கானுங்க. நீ பாட்டுக்கு மேல ஏறி வந்துட்டேன். இங்க பாரு, ஒரு மாதிரி இருக்கும்ல எனக்கும். என்ன ஒரு மாதிரியா இருக்கும்? அது ஒரு மாதிரியா தான் இருக்கு. மீசை பாரு. என்னங்க அந்த மீசை கொண்டு தாங்களே. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? எங்க அந்த மீசை இப்படி திருக்கி விடட்டுமா? நான் கேட்டது ஏன்டி இப்படி வந்து ஏறுன? அது இருக்கட்டும். எங்க உங்க மீசை சூப்பரா இருக்கு. நான் அதை பிடிச்சு நாடட்டுமா? பிடிச்சுக்கோ. ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குதான். அப்படியா? அப்ப நான் அதை பிடிச்சு நாடட்டா? ஐ, எங்க எத்தோ பெருசு. ஆமா. இங்க யாராவது வருவாங்களா? இங்க யாரும் வரப்போறாங்க? யாருமே வர மாட்டாங்க. திருநாக்கு போறவங்க தான் வருவாங்க. ஓ, அப்படியா? அது உனக்கு இந்த மீசை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. நீ மீசையில முறிக்கலாடு. நீங்க நான் என்ன என்ன என்னன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல. மொழி ஒண்ணும் சரியில்லை. அதை விட உனக்கு முறை பையன் அப்படின்னு ஏதாவது இருக்குது? அது எக்கச்சக்க இருக்குதுயா. எக்கச்சக்கம் இருக்குதா? என்ன சொல்லுதா? ஆமா, இப்ப கூட எங்க அத்தை பையல எங்க வீட்ல தான் இருக்கானுங்க. உங்க வீட்டுல இருக்கானுங்க? எங்க அத்தை பையல எங்க வீட்டுக்கு வராம எங்க போவானுங்க? எங்க அப்பாக்கு தங்கச்சி பையல குட்டி பையலா? இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கானுங்க. ஒருத்த வேலை பார்க்கும் சென்னையில, ஒருத்த பெங்களூர்ல, ஒருத்த வேலை பார்க்கும். ஓ, பேசுவானுங்களோ? பேசுவானுங்களே. நீ பேசுவ? எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நீ அழகா இருக்க. உன்கிட்ட பேசினானுங்கன்னா இல்லடி, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னா. பாரு, நான் சொல்றேன்ல, எவங்கிட்டையும் பேசக்கூடாது. புரியுதா? முடியணும். எவங்கிட்டையும் பேசக்கூடாது. மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடணும். என்கிட்ட மட்டும் பேசினா போதும். அது அவங்க எங்க வீட்டுல இருக்காங்கல்ல. இருந்தா என்ன சொல்றல, பேசக்கூடாது. இங்க பாரு. இல்ல என்னடி, அது வந்து எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயம்? நீ அழகா இருக்க, துரு துருன்னு வார. அது மட்டும் இல்ல, கியூட்டா இருக்க. இல்லடி, நீ எனக்கு மட்டும்தான்.
உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும். இங்க பாரு, நான் இப்போ உங்ககிட்ட எதுவுமே விளையாடாம இருந்தது எனக்கு தான் இல்ல. நினைச்சேன், இப்ப எனக்கு பயமா இருக்கு. அது இல்ல, நீ என்ன எங்க வீட்டுக்கு வந்துருதியா? இப்பமே வந்து நீ வந்து படிச்சுட்டு இரு. இல்ல வந்துரு. உங்களை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது. உங்களை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அது சரிடி, பிடிக்கும். உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். ஆனா ஒன்னு நிறைய பேருக்கு பிடிச்சிருமே. நீ இன்னும் வளரல. இல்லடி, நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, சரியா? வைந்தாங்கொல்லி, நான் விளாண்டதான் உனக்கு பிடிக்குமா? கொன்னுருவேன். இல்ல, இப்பெல்லாம் விளாண்டா வச்சாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு டேனியல் பைய ஒரு கதையை கட்டி விட்டுட்டான். இப்ப எனக்கு அது வேற ஒரு மாதிரியா இருக்கு. விளாண்டாதான் பிடிக்குமா? பிடிக்குமா ஊங்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பார்க்க வரதான் பிடிக்கும். அது வந்துருவேன். இல்ல, நீ ஒண்ணு பண்ணலாம். நீ என் கூட வந்துரு. இப்பவே வா. இப்பமேதான். ஐயோ விடுங்க, நான் போறேன். தெருல பார்க்க போறேன். நேரம் ஆயிட்டு. எங்க அப்பா பின்னாடியே வருவாரு. நான் போறேன். பாய். ஓய், இல்ல இல்ல, திருவிழாக்கு போலாம். யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். என் வீட்டுக்கா போக முடியும்? உங்க வீட்டுக்கு தான் போலாம். வா. எல்லாரும் திருவிழா பார்க்க போயிருக்காங்க. சௌரியமா போச்சுல்ல. வெளில ரேஞ்சுக்கு பேசுனீங்க, கொன்னுருவேன். நான் இப்பெல்லாம் யோசிச்சதே கிடையாது. வில்லன் ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்? இது எதுவுமே பண்ணனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. விடுங்க. இல்ல, அதுக்கு இல்ல. கொடுத்துட்டா. எனக்கு உங்களை பிடிக்கல. சாரி சாரி அழகி, சாரிடி. நான் குழப்பத்துல இருந்தேன். இங்க வா. சாரி சாரி, நில்லு நில்லு. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்படி சொல்லிட்டு போகாத. பிடிக்கும்ல? பிடிக்கும், ஆனா இது பிடிக்கல. சரி, இனிமேல் பண்ண மாட்டேன். சரி, ஐ லவ் யூ. சரி, பாய். சரி. ஜெயராஜ், ஜெயராஜ், என்னடா ஏன் பதறிட்டு வர? அலெக்ஸ பார்த்தேன். அலெக்ஸ பாத்தியா? அவன் எதுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்கான்? ஜெயராஜ், அவனுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு புரியல. அவன் எதுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான், அவன் அடையாள கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தேன்மொழி மாதிரி இருக்கனால தேன்மொழி நினைச்சு. அம்மா, தேன்மொழிக்கு யார் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா? யாருமே கொடுக்கல. சரி, இவனை மடக்கி பிடிச்சிங்களா? எப்படி அவன் அடையாளத்தோட பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ரெட்டப்பாலம் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க கேட்டோம். ரெட்டப்பாலம் அப்படின்னா இந்த சைடு. டேய், இப்போதான் அழகி போய்கிட்டு இருக்கா. நீ என்ன அவளை தனியா விட்ட? டேய், அவ ஊரு, அவளுக்கு தெரியாதா? டேய், சரி, நான் பின்னாடியே போறேன். பாரு, ஏதாவது உதவி தேவைப்பட்டுனா நீ பொடுத்துக்கு போன் போட்டுங்க, சரியா? நீ சீக்கிரம் போ. இங்க இருந்து ரெட்டப்பாலம் எவ்வளவு தூரம் இருக்கும்? நடந்து போனா 10, இவ போய் 5 நிமிஷம் இருக்கும். 10. சரி, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சரியா இருக்கும். சரி, நீங்க பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த அலெக்ஸுக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்கடா. பைத்தியம் ஆக்குறான். எல்லா வாழ்க்கை சேர்த்து பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கான். சரி, ஒன்றரை தனக்கு முதல்ல போன போட்டுலாம். இன்னைக்கு இந்த அலெக்ஸ் கதையை நான் முடிச்சு ஆகணும்டா. சரி மாப்பிள்ள, முடிச்சிடலாம். இதுதான் அவனை முடிக்கிறதுக்கு சரியான நேரம். காட்டு வலி எவனும் இல்ல. என்கிட்ட கண்ணு இருக்குது. உன் பாதுகாப்பு கொடுத்தது தானே? பாத்துக்கலாம். தாக்க வந்தா போட்டுட்டேன்னு சொல்லிடலாம். நல்ல சந்தர்ப்பம்டா. எங்கன்னு எப்படின்னு பிளான போடு. ரெட்டப்பாலம் பேசினா கண்டிப்பா ரெட்டப்பாலம் போது ஜெயராஜ் இப்போ அந்த பொண்ணை காப்பாத்திடுவாரு. அதனால அந்த பொண்ணை காணு. அதுல இருந்து 2 ஸ்டெப் தள்ளி தான் போவான். அங்க வச்சு கதையை முடிக்கிறேன். இவன் பட்டுக்கு பிளான போட்டு போயிருக்கான். இவனுக்கு காரியாகனா எந்த இலைக்கும் போவான். இன்னைக்கு கண்டிப்பா அலெக்ஸ் கதையை முடிப்பான் பாரு. அதுக்கு இல்லடா, அந்த கண்ணு அந்த கையிலுக்குள்ளது. கையிலுக்குள்ளதா? ஆமாடா, வரும்போதே வாங்கிட்டு தான் வந்தான். எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு எதுக்கு கொடுத்தா? இவன் தான் என்னெல்லாமோ பேசினான். அந்த பொண்ணு நம்பிக்கையில தான் கொடுத்துருக்கு. இப்ப இவன் ஏதாவது பண்ணாலும் அந்த பொண்ணு தான் மாட்டோம். அவன் நம்ம தடுத்து நிறுத்துடா. அந்த அலெக்ஸ் போட்டு தள்ளட்டும்டா. அவன் ஒளிஞ்சாதான் வீட்டுக்கு விடுவு காலம் பிறக்கும். அன்னைக்கு இந்த வரத்துல அந்த அலெக்ஸ் உண்டு தெரியுமா? இவனும் உண்டா? நான் பார்த்தேன். இவன் நின்னா, நான் பார்த்தேன். அவன் சாகட்டும்டா. சாக வேண்டியவன் தான். கையில் வளர்க்க அதெல்லாம் கிஷோர் பாத்துக்கிடுவான். அதெல்லாம் அவன் கைவிட மாட்டான். அந்த பொண்ணு மாட்டிக்கிடுவாடா. அன்னைக்கு நீ பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதே நம்மளெல்லாம் உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணு தரனுக்கு மட்டும் தெரிஞ்சுதே. அதை மறந்துட்டேன்னு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இவனுக்கு வேற யாரங்களும் தெரியாம பிளான போடுவானுங்க. அழகிய பாத்தீங்களா? ஏதோ இப்பதானமா போனா. ரெட்டப்பாலத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தான். ஆனா அவளை காணுமே.
ஏய், உன்னை நான் கண்ணை வச்சு போட போறது இல்ல. டேய், எனக்கு எத்தனை வாழ்க்கை தான் நீ நாசம் பண்ணுவேன். இனி தேன்மொழி நீ வாழ விட மாட்டேன். அவளை நீ வாழ விட மாட்டேன். நீ உசுரோட இருந்தா அவளை நீ வாழவே விட மாட்டேன். நீ இருப்பதை கூடாடா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. ஏதோ அறுவலை தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்ததே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பேசலாம். இல்ல நான் இப்போ பேசணும். இல்ல, உன் கண்ணு தானே, உன் கண்ணு பத்திரமா தான் இருக்குது. நான் இப்போ ஒரு அவசரமா ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். என்னங்க நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? என்னங்க நான் உங்ககிட்ட பேசணும். நான் இப்போ கோவமா இருக்கேன், போயிட்டு போறவா. நான் உங்ககிட்ட பேசணும். நான் கோவமா இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசணும். நான் கோவமா இருக்கேன். நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். என்ன? தள்ளி நின்று பேசலாமே. ஏன்? இல்ல, தள்ளி நின்று பேசலாமே. இல்லங்க நம்ம இங்கே நின்று பேசுவோம். அத சொல்லல, நீ கொஞ்சம் தள்ளி நிக்கலாமேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல, டேனிலே ஜெயராஜ்லாம் நிக்கிறாங்க, அதான். அதுக்கு என்ன? இல்ல, அதுக்கு இல்ல. இல்ல, தள்ளி நின்று. பிடிக்கலன்னா சொல்லிருங்க, போறேன். இல்லைன்னா அது பிடிக்கல அப்படிலாம் இல்ல. ஏன் விலகி விலகி போறீங்க? என்ன பிடிக்கலையா? பிடிக்காமல இல்ல. எதுக்காக விலகி விலகி போறீங்க? குற்ற உணர்ச்சி. என்ன குற்ற உணர்ச்சி? என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையே போச்சுது. நாடோடி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. தினம் அவளுக்கு வேசிப்பட்டோம். நான் மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பேசுறாங்க. செத்து செத்து பொழைக்குது. நான் செஞ்ச பாவம், நான் அவளுக்கு செஞ்ச துரோகம். அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்திருப்பான். நான் கொண்ட மோகம், நான் கொண்ட தீராத ஆசைனால அவளை பலி கடாக்குன. இப்போ அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் நெருப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் மட்டும் குளிர் காயணுமா? பொண்ணு பிடிக்காமலா இல்ல, எனக்கு வாழ்க்கையும் வேண்டான்னு தோணுது. இப்ப என்ன தேய்பொழி சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதானே? இனி அவ சந்தோஷமா வாழ்வலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்தவங்கள யாரையாவது ஒருத்தனையாவது போட்டு தள்ளணும் மட்டும் என் மனசு தோணுது. இங்க பாருங்க, அப்படிலாம் ஒரு மனுஷனை வீழ்த்தி இன்னொரு மனுஷன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அவ வீழ்றானா ஒசந்து நிக்க போறான்னு அர்த்தம். தங்க விக்கிரக சிலையா ஒசந்து நிக்க போறான்னு அர்த்தம். சிற்பியோட அடிக்கு பயந்தா எந்த சிலையும் கோயில்ல சிலையாக முடியாது. இப்ப அப்படிதான் தேன்மொழி ஒரு நாள் இந்த உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு ஒசந்து நிப்பா. ஏன்னா அவ்வளவான்னு அவளை செதுக்கியிருக்காங்க. எல்லாருமா செதுக்கியிருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் நாமெல்லாம் ஏறெடுத்து அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயர்ந்த சிலையா வந்து நிப்பா. 19 வயசுல எதுவுமே தெரியாம என் கையை பிடிச்சுக்கிட்டு என் மேல உள்ள நம்பிக்கையில வந்தா. 22 வயசுல கரம் பிடிச்சேன். 23 வயசுல கை விட்டுட்டேன். அன்னைக்கு நான் மட்டும் அவன் மேல மோகம் கொள்ளாம இருந்திருந்தா அந்த பொண்ணு சத்தியமா பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். கண்டிப்பா பொண்ணு தேடி கண்டுபிடிச்சிருந்திருப்போம். பொண்ணு தெரியும் வாழ விடல, எவளையும் நான் வாழ விடல. அவங்க வாழ்வாங்க. தேன்மொழி எங்க அம்மா மாதிரி வைராக்கியம் பிடிச்சவா. அதனாலதான் எனக்கு ஒன்று நெருங்கி பழக முடியல. இல்ல, எனக்கு வாழ்க்கை வேண்டாம்னு தோணுது. இது என்னங்க முடிவு? ஒருவேளை எனக்கு வாழணும் ஆசை இருந்தா நீ அது வரைக்கும் எனக்கா காத்து இருந்தனா நான் சேர்ந்து வாழ்றேன். இனி தேன்மொழியும் பொண்ணு தெரிய வாழாம என்னால வாழ முடியாது. ஒரு பக்கம் இந்த அலெக்ஸ் தேன்மொழி அடையதுக்கு துடிக்கிறான். அதை பத்தி தான் பேசுறதுக்கு வந்தேன். என்ன சொல்ற? அவனை எப்படி உள்ள தள்ளணும்னு எனக்கு தெரியும். என்கவுண்டர்ல போட்டுலாம். என்ன சொல்ற? நான் பிளான போட்டிருக்கேன். அதுல ஆதிராவும் சிக்கணும். அதுதான் எனக்கு மெயினா வேணும். இப்போ உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க ஆதிரா பொண்ணு தர கொஞ்சமாவது நிம்மதியா இருந்தா, அதையும் கெடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. அலெக்ஸுக்கும் ஆதிராவுக்கும் சேர்த்து நான் ஒரு பிளான போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அலெக்ஸுக்கும் ஆதிராவுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல தெரிஞ்சு ஆகணும். எனக்கு என்னமோ அலெக்ஸுக்கும் ஆதிராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம தான் தோணுது. என்ன சொல்ற? இந்த ஆதிரா ஒரு புதியாத புதிரா இருக்கா. உண்மையில அவ சைக்கோ தான். அவளை பத்தின மர்மம் விலகவே மாட்டேங்குது. அலெக்ஸுக்கும் ஆதிராவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தோணுது. எப்படி தேன்மொழியை பழி வாங்கிறதுக்காக உங்களெல்லாம் பகடக்காயா பயன்படுத்தினாலும்
அப்படிதான் இந்த அலெக்ஸையும் பயன்படுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு புரியல. இந்த அலெக்ஸ் உண்மையிலே ஒரு கோடீஸ்வரன் தான். ஆனா பரம்பரை கோடீஸ்வரன் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவனுடைய சொத்து மதிப்பு 2020க்கு மேலதான் வசந்திருக்கு. இந்த 5 வருஷத்துல தான் அவன் கோடீஸ்வரனா இருக்கான். என்ன சொல்ற? நான் அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த 5 வருஷத்துல அவன் கோடீஸ்வரனா ஆயிருக்கான். ஷேர் மார்க்கெட்ல வந்திருக்கான். அது எப்படி வந்தான் அதுதான் புரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி அவன் பூர்வீகம் எங்க, அவன் எங்க பிறந்து வளர்ந்தான், எதுக்காக தேன்மொழி அடைய துடிக்கிறான், அவனுக்கும் தேன்மொழிக்கு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிடணும். அப்படிப்பட்டு தெரிஞ்சுனா ஓரளவுக்கு ஆதிரவை நெருக்கிடலாம். இந்த அலெக்ஸ் வெளிநாட்டுல தான் இருக்கதா சொன்னாங்க. இல்லவே இல்ல, அவன் வெளிநாட்டுக்காரனே கிடையாது. ஏதோ கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கான். எதை வச்சு இதை கண்டுபிடிச்சேனா, அவன் நல்ல மம்பட்டி பிடிக்கிறான். மம்பட்டி பிடிக்கிறானா? இது எங்க பார்த்த? நான் தான் செக் பண்ணதுக்காக அவன் உண்மையிலே பரம்பரை பணக்காரனா இல்லைனா மிடில் கிளாஸ் ஆரும் செக் பண்ணதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவன் அழகா மம்பட்டி பிடிக்கிறான். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்போ அலெக்ஸுக்கும் ஆதிராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற?